சார் ஸோ கேஎல் வந்து ஓப்பனிங்ல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர வந்து இப்போ டவுன் மாத்தி இறக்கினதுனால அந்த ஃபார்ம்ங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சோ அவர்ட்ட? எப்படி பார்த்தாலும் வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு டீம் காம்பினேஷனையே. அதான் உண்மை. நமக்கு வந்து ரோஹித் சர்மா நிறைய ஆட்டம் ஆடியிருக்காரு, இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, மேட்சையே டேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவர், எல்லாம் ஓகே. பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு எதுவுமே சரியாக வரல. அவருடைய பேட்டிங்கும் சரியாக வரல, அவருடைய லீடர்ஷிப்பும் சரியாக வரல. ஜெயிச்ச ஒரு மேட்சும் பும்ராவோட கேப்டன்ஸில் தான் ஜெயிச்சிருக்கோம். ரோஹித் சர்மா மேலே சீரியஸ் கொஸ்டின் மார்க் வந்தாச்சு. அண்ட் கலெக்டிவ் பேட்டிங் ஃபெயிலியர் திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கலெக்டிவ் பேட்டிங் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நியூசிலாந்து சீரீஸ்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த சீரீஸில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஸ்பின் பிச்சாக எடுத்து அதனால் ஆடலை, யாருமே ஆடலை அப்படின்னு சொன்னோம். யாருமே ஆடலை. அது இன்னைக்கு இப்போ வந்து யாராவது 1-2 பேர் ஆடுறாங்க, ஒரு 4-5 பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. தைரியமாக ஒரு ஆடி ஜெயிக்க முடியும். ஒரு ஒரு 6 பேட்ஸ்மேன், 6 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனும் 5 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனும் அதில் 3 பேராவது சக்சீட் ஆகணும். யாராவது ஒருத்தர் அடிக்கிறாங்க, மீதி எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிறாங்க. யாராவது இன்னொருத்தர் ஆடி ரிவைவ் ஆகிற சமயத்தில் திருப்பி ஏதாவது ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர் பை இந்தியன் டீம் அண்ட் இட் இஸ் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை.